திரு அலிம் அல் புகாரி, உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். பங்குச்சந்தை உயரும், இப்போதே உங்களுக்கான நீங்க பங்குகளை எல்லாம் வாங்கி வச்சிருங்க. ஜூன் 4ஆம் தேதி ஒரு வரலாறு காணாத ஏற்றத்தை பங்குச்சந்தை அடையும் என்கிற ஒன்றை அமித்ஷா வெளிப்படுத்தி இருக்கிறார். இது நம்பிக்கையா? நான் சொல்றது இரலவெண்டா கூட இருக்கலாம் அப்படின்னு அவரே அந்த பேட்டியில் சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா, ஃபுல் மெஜாரிட்டியோட ஒரு கவர்மெண்ட் இருந்ததுன்னு சொன்னால் அது பங்குச்சந்தையில் உயர்வுக்கான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இருக்கிறதே ஃபுல் மெஜாரிட்டி தானே, ஃபுல் மெஜாரிட்டி இப்போயே இருக்கிறாங்க அப்படி பார்த்தா. ஸோ இது எலெக்ஷன் நேரம் அப்படி பேசுறது, அவங்க ஃபுல் மெஜாரிட்டிக்கு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. ஓகே, அது இருந்துட்டு போட்டோம். அவரே வந்து அதில் நமக்கு அந்த அளவுக்கு பாண்டித்துவம் இல்லை அப்படிங்கிற இதையும் பேசுகிறாரு. நம்மளுக்கு அதை பற்றி நம்ம பேச விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி பேசுவது ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும், தேர்தல் நேரத்தில் பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் இங்கே இருக்கிறது. உலக அரங்கிலே இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய பார்வை என்று ஒன்று இருக்கிறது. இந்தியாவிற்குள்ளேயே நிலவு வரக்கூடிய விலைவாசி உயர்வு என்று இருக்கிறது. முதுகந்தண்டை உடைக்கக்கூடிய பொதுமக்கள் படக்கூடிய சிரமம் என்று ஒன்று இருக்கிறது. உதாரணத்துக்கு கடந்த இன்ட்ரீம் பட்ஜெட் அப்போ சிஓட்ட நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகள் வந்து எந்த மாதிரி வந்திருந்தது பொருளாதார அடிப்படையில். ஸோ இதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது போன்ற சூழலில் ஒரு பக்கம் வந்து எக்கானமிக்கலி இந்தியா இஸ் டிட்டோரியேட்டிங், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கீழே இறங்கிட்டே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க தங்களுடைய கிளச்சஸை வலுப்படுத்துவதற்கு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் தேர்தல் ரீதியாக ஒரு எலக்டோரல் மிஷின் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, இவர்கள் எதை நோக்கி நகர்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆட்டோக்ரசி, இனிமேல் தேர்தல் இல்லாம போகும். இதைத்தான் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து எந்த அடிப்படையில் அந்த வாதத்தை தொடர்ச்சியா காங்கிரஸ் முன்வைச்சுட்டே இருக்கு, தேர்தல் இல்லாமல் போகும். 2019 கூட இப்படியான ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இப்ப 2024 தேர்தல் நடக்குது, எல்லாம் தயாராயிட்டோம், தேர்தலை சந்திச்சுட்டு தானே இருக்கிறோம். டிட்டோரியேட் ஆகிட்டே வரும்ல படிப்படியாக. இப்ப நம்ம இருக்கிறது எலக்டோரல் ஆட்டோக்ரசியில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட தன்னை தேர்தலின் மூலம் மக்கள் அளிக்கக்கூடிய வாக்குகளை, மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? அது எப்படி நீங்க அப்படி ஆகிட்டே வர்றதுன்னு சொல்றது? நீங்க ஆட்டோகிராசி எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? பெரும்பான்மை மக்களை ஒருங்கிணைத்து ஹிட்லர் எப்படி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் என்று நினைக்கிறீர்கள்? முசோலினி எப்படி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் என்று நினைக்கிறீர்கள்? சதாம் ஹுசேன் எப்படி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் என்று நினைக்கிறீர்கள்? முகமது கடாஃபி தன்னை எப்படி நிலைநிறுத்திக் கொண்டார் என்று நினைக்கிறீர்கள்? 75 எமர்ஜென்சி அதெல்லாம் நினைவு கூற வேண்டாம். இருக்கட்டும். எங்களுடைய தவறுகள் இருந்து நாங்க எப்போ பாடம் படிச்சிருக்கிறோமே, படிப்பினை பெற்றிருக்கிறோமே. நாங்க எங்குமே ஏன் நீட் வந்து வேண்டுகின்ற மாநிலங்களுக்கு விலக்கு தருவோம்னு சொல்றது எங்களுடைய ஒரு புரிதலா நீங்க பார்க்கலையா? சோ நீங்க இப்ப பழசு நீங்க இதை பேசவே கூடாது. இப்போ ஏன்னா இப்போ வந்து பேசிட்டு இருக்கிறது கடந்த 10 ஆண்டுகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க சொல்லக்கூடிய அதே அமித்ஷா அவர்கள் மரியாதைக்குரிய ஹோம் மினிஸ்டர் 70 ஆண்டு காலத்தை குறித்து பிரியங்கா காந்தி பேசும்போது 10 ஆண்டு காலம் குறித்தும் பேசணும் அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விக்கு அது பதில் இருக்குல்ல. நான் தான் கொடுத்தேன்னு ஸ்டாம்ப் அடிக்கும் போது சொல்றாங்க, உங்களுக்கு யாருங்க வந்து ரைட் டு ஃபுட் கொடுத்தது? அதுக்கப்புறம் நீங்க அந்த 5 கிலோல ஸ்டாம்ப் அடிச்சுக்கிறீங்கன்னு பிரியங்கா காந்தி சொன்னாங்க. கேள்வி முன்வைக்கப்பட்டதனால தான் பதிலா சொன்னாங்க. ஸோ குளோபல் எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல வந்து கடந்த 2020 26 இடங்கள் கீழே இறங்கி 105வது இடத்துக்கு, 162 நாடுகளுடைய பட்டியலில் 105வது இடத்திற்கு இந்தியா சென்றிருப்பதை நம்முடைய ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட், கனடாவிலிருந்து செயல்படக்கூடிய ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட் வந்து செப்டம்பர் 2020 சொன்னது. அப்போ பொருளாதார ரீதியாகவே குளோபல் எக்கனாமிக் இண்டெக்ஸ்ல நீங்கள் குறைந்து வருகிறீர்கள். இதை எதை காட்டுகிறது? நீங்கள் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்ப தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன விஷயத்துக்கு வர்றேன். இப்ப ஃப்ரீடம் ஆஃப் யுஎஸ் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டட்ல நடக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ இருக்கு, ஃப்ரீடம் ஹவுஸ் அப்படின்னு. யுஎஸ் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டட்லயே அந்த ஃப்ரீடம் ஹவுஸின் கருத்து கணிப்பின்படி இந்தியா வந்து ஃப்ரீ அப்படில இருந்து பார்ட்லி ஃப்ரீ, முழு சுதந்திரம் என்பதிலிருந்து பகுதி நேர சுதந்திரம் என்பதாக இறங்கிவிட்டது. 71வது இடத்தில் இருந்து இந்தியா 67ஆக சரிந்து நிற்கிறது. ஒரு சுதந்திரமாக பத்திரிகைகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் சுதந்திரமாக, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். 10 ஆண்டுகளாக நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் வந்து எந்த பத்திரிகையும் சந்திக்காமல் இருப்பதிலிருந்து நீங்க இது தேர்தல் வாக்குறுதி அல்லது தேர்தல் அறிக்கை வெளிவந்ததிலிருந்து அல்லது சாம்பிச்சோட பேசியதிலிருந்தே தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் இது. இந்தியா தேர்தல், இந்திய மக்கள் வாக்களிக்க போகிறாங்க, இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. தொடர்ச்சியா அமெரிக்காவை ஒப்பிடணும், அங்க இருக்கிறவர்கள் தீர்மானிக்கணும்னு சொல்றதெல்லாம் ஏன் அப்படியான ஒப்பீடு ஏன் எழுகிறது? அப்போ நீங்க இந்தியாவிற்குள்ளிருந்து ஏற்படக்கூடிய கருத்து கணிப்புகளை, அப்ப நான் சொல்றேன் 21.5 மில்லியன் பேர் 2014 வரைக்கும் இருசக்கர வாகனங்களை வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்தியாவுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து கணிப்பில் சிஓட்டர் சொல்கிறது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதை பிரசுரிக்கிறது. அதுவே நரேந்திர மோடி ஆட்சிக்கு பின்னால் வெறும் 17 மில்லியனாக குறைந்திருக்கிறது. மாறாக அதே நேரம் கார் வாங்கக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறது. இது பேசப்படும். ஆனால் அவளையே ரொம்ப தூரம் போயிட்டீங்க. இந்தியாவிற்குள் நம்முடைய மரியாதைக்குரிய யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் 1,73,000 விளக்குகளை ஏற்றி
உங்களுக்கு என்ன சாதனை செய்து என்று தூக்கி காட்டுகிறார். மறுநாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே 5 பேர் கொண்ட ஒரு இந்து குடும்பம் அந்த விளக்கிலிருந்து இருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து குடிச்சு தன்னுடைய வயிற்று பசியை ஆற்றிக் கொள்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த ஒரு மாநிலத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இப்போ உங்களுக்கு 2 வித்தியாசம் புரியணும். ஒரு ஆட்டோகிராட் தன்னை எப்படி நிலைநிறுத்திக் கொள்வார் என்றால், தான் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர், தன்னை கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகைகளை விட்டு தன்னை தவிர்த்துக் கொள்வார், தன்னை எதிர்க்கக்கூடிய பத்திரிகையாளர்களை கொலை செய்யக்கூடிய நிலைகளுக்கு செல்வார்கள். இப்போ உங்களுக்கு நரேந்திர தபோல்கருடைய ரிசல்ட் வந்துச்சு இல்ல, நரேந்திர தபோல்கருடைய கொலை யார் செய்தார் என்கிற போது சனாதன ஆர்மி என்ற ஏதோ ஒரு பேரில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய அமைப்பிலிருந்து 2 பேருக்கு தண்டனை தரப்பட்டது மிகச்சரியாக 4 நாட்களுக்கு முன்னால். கௌரி லங்கேஷ் கொலை செய்யப்பட்டார். 10 ஆண்டுகள்ல தான் இப்படியான ஒரு சாப்பாடு இல்லாத உணவில்லாத ஒரு சூழலை பாஜக உருவாக்கிருச்சு அப்படிங்கிறீங்க. உங்க கேள்வி நியாயமானது. நான் நீங்க காங்கிரஸ்ல ஏற்பட்ட கேள்வி கூட கேட்கலாம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கேளுங்களேன், நான் பதில் சொல்றேன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, உங்களை நோக்கி தான் முதன்மையான கேள்வி வரும். அதுக்காக நான் ஒரே அடியா இப்ப எதை கேட்டாலுமே நரேந்திர மோடி அவர்கள் ஒரே அடியா 10 வருஷத்துக்கு பேக்ல போயிட்டு அல்லது இறந்து விட்ட ஜவஹர்லால் நேருவை தோண்டி எடுத்து பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்கிற நிலைக்கு நான் வரமாட்டேன். ஒரு 5 வருஷம், ஏன்னா இப்ப 2000 இந்த ஜூன் 4க்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி அமையும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும். அப்படி அமைந்ததற்கு பின்னால் ஒரு 5 வருஷம் போட்டோம். அப்ப என்ன உட்கார வச்சு கேளுங்க, அப்ப நான் பதில் சொல்றேன் தான் சொல்றேன். இப்போதும் அதைத்தான் சொல்கிறேன். அப்ப உலக அரங்கிலான இண்டெக்ஸ் உங்களுக்கு காட்டுறது, இங்க இண்டெக்ஸ் இல்லாம இல்ல, இங்க உங்களுடைய ரிசல்ட் நம்ம காட்டாம இல்ல, இங்க நடக்கக்கூடிய கோரமான விஷயங்களை சொல்லாம இல்ல. டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்றீங்க, கொரோனாவில் மொத்தம் இறந்தவருடைய எண்ணிக்கை என்ன அபிஷியல் அவங்க கிட்ட கவுண்ட் இருக்குதா? 700 விவசாயிகள் இறந்து விட்டார் என்று தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றச்சாட்டி வருகிறார். எத்தனை பேர் இறந்தார் என்பதற்கான தகவல் உங்களிடத்தில் இருக்கிறதா? இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த தேசத்தில் உங்களை ஒன்று திரும்ப நான் சொல்கிறேன், எலக்டோரல் விக்டரி இருக்கு பாத்தீங்களா? நீங்கள் வந்து எல்லாரும் அதை நோக்கி தானே சார் போய்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அதுல விதிவிலக்கு இல்ல. ஆப்வியஸ்லி, ஏன்னா இங்க சமீபமாக நான் பல விவாதங்களில் பார்க்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் நேரத்தில் வெற்றி பெறுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நீங்க எவ்வளவு இலகுவாக வெறுப்பு பிரச்சாரங்களை, ஏன்னா இந்த ஹாலோகாஸ்டினுடைய அந்த இனப்படுகொலையில தப்பித்த ஒரே ஒருவர் வந்து போலண்ட்ல இருந்துட்டு ஒரு அழகான விஷயம் சொல்லியிருப்பாரு. ஹாலோகாஸ்ட்ல கட்டப்பட்ட அந்த இனப்படுகொலைக்கான கட்டிடங்கள் இருக்கு இல்லையா, அவைகள் கற்களால் கட்டப்படவில்லை, மாறாக வெறுப்பு பேச்சுகளால் கட்டப்பட்டது, மாறாக துவேஷ பேச்சுகளால் கட்டப்பட்டது. அதுதான் அதுல கற்கள் கட்டப்பட்டிருக்கு. அதுல நான் தப்பிச்சு வந்தேன் சொல்றேன். தொடர்பா இன்னைக்கு நீதிமன்றம் என்ன பார்வையை முன் வச்சிருக்கு, அதுல என்ன ஈஸியாக்கே போங்க போங்கன்றாங்க. எப்படி சார் எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும்? நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு அலிம். நான் திரு எஸ்ஜி சூர்யா, இங்க பதற்றம் என்ற சொல்லே என்னுடைய அகராதியில கிடையாது அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். ஒரு 5ஆம் கட்ட தேர்தலுக்கான ஒரு பரப்புரை வழக்கம் போல அந்த பரபரப்போடு தொடங்கிவிட்டது அப்படின்னாலும், நான் பதற்றத்தோட இல்ல, அது என் அகராதியிலே அப்படியான ஒரு சொல் இல்ல அப்படின்னு சொல்றது யாருக்கான அரசியல் செய்தி, அல்லது அப்படியான ஒரு கட்டாயம் பிரதமருக்கு ஏன் ஏற்பட்டது? என்ன அர்த்தம்னா, 170 இடங்களுக்கு மேலே தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து விட்டது. அதில் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி 272 இடங்களை தாண்டி விட்டது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ நீங்கள் வைத்திருக்கக்கூடிய 272 இடங்களை தாண்டி விட்டதுன்னா எங்கள் கூட்டணியாக ஏற்கனவே நடந்த தொகுதிகளிலே நாங்கள் பாதி இடங்களை தாண்டி விட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிற அளவுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு. அந்த தைரியத்தில் கூட சொல்லியிருக்கலாம் அவர். ஏன்னா அவங்களுக்குன்னு இன்புட்ஸ்லாம் வரும், நம்மளுக்குன்னு வரும், எல்லாருக்கும் வரும். இப்போ நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கேள்வி எது எச்சரிக்கை எது நம்பிக்கைன்னு கேட்குறீங்க. இப்போ